இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு வசனத்தை குறித்து, அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாங்க. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார்னா, பறந்து காக்கிற பட்சியை போல, ஒரு கழுகை போல, கழுகு எப்படி பறந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளுமோ அதுபோல பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த நேரத்துல கூட கண்மலை, உயர்ந்த கண்மலையில கழுகு கூட்ட கட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். உயர்ந்த கண்மலையில கழுகு கூட்ட கட்டும் பொழுது விஷ பாம்புகள் உள்ளே நுழைந்து அந்த கூட்டுல இருக்கிற அந்த முட்டைகளை திங்க வரும் பொழுது, கழுகு தூரத்துல இருந்தாலும், அந்த கூட்டு பக்கத்துல இல்லாம கொஞ்சம் தூரத்துல இருந்தா கூட தன்னுடைய முட்டைகளை உண்ண வருகிற அந்த பாம்பை பார்த்து கொண்டே இருக்கும். கழுகு தூரதான் இருக்கும், ஆனா அதனுடைய பார்வை பூரா எங்க இருக்குன்னா கூட்டில் இருக்கிற தன்னுடைய முட்டைகள் மேலதான், தன்னுடைய குஞ்சுகள் மேலதான் அதனுடைய பார்வை இருக்கும். அது மாதிரி கர்த்தர் தொலை தூரத்துல இருந்தாலும் அவருடைய பார்வைகள் பூரா நம்ம மேலதான் இருக்கும். அப்ப அந்த பாம்புகள் உள்ள நுழைந்து, அந்த கூட்டுக்குள்ள நுழைந்து அதனுடைய முட்டைகளை அல்லது குஞ்சுகளையோ சாப்பிட பக்கத்துல வரும் பொழுது, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கழுகு பறந்து வந்து அந்த பாம்பினுடைய தலையில ஒரே ஒரு கொத்து கொத்தி அந்த பாம்பை தூக்கி உயர கொண்டு போய், இந்த கண்மலை எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அந்த கண்மலையின் தாண்டி உயரமான ஸ்தலத்துல பறந்து கொண்டு போய் அங்கே இருந்து பாம்பை கீழே போட்டு விடும். பாம்பு கீழே விழுந்து இறந்து விடும். அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. ஆமேன்.